இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு களம் நல்லா தெரியும். நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு மாற்றத்தை சந்திக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இப்போ உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க. கூடவே திரு டிடிவி தினகரன், திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அது ஒரு கூடுதல் வாக்குகை உருவாக்குன்றீங்க. உங்களுக்கு களத்தில் பிரதான எதிரின்னு யாரை பார்க்குறீங்க? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் காங்கிரஸ் வேட்பாளர், அதிமுகலேருந்து சிம்லா முத்துச்சோழன் திமுகலேருந்து வந்தவங்களை இறக்கியிருக்காங்க. இந்த 2 பேரில் யார் கடும் போட்டி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரை உங்களுக்கான போட்டின்னு பார்க்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரையில் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்கு நான் தயார் இல்லை. ஏன்னா தேர்தல் நேரங்களில் பல்வேறு சுண்டம் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ தேர்தலுங்கும் போது கடைசி நாள் முதல் நாள் நடைபெறுகின்ற நிகழ்வுகள், தேர்தலுடைய வியூகங்கள், ஒவ்வொரு கட்சியும் எடுக்கக்கூடிய வியூகங்கள், இதனெல்லாம் பொறுத்து தேர்தல் சூழ்நிலைகளே மாறும். அதனால் இப்போ இன்னைக்கு உடனடியாக இன்னைக்கு எடுத்த உடனே இன்னும் ஒரு 19ஆம் தேதி தேர்தல், இன்னைக்கு 20, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் முழுசாக இல்லை. அதனால் இதெல்லாம் வச்சு உடனடியாக நம்ம எதுவுமே சொல்லிட முடியாது. ரொம்ப சரியான ஒரு விஷயம் தான். தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் என்பது நீண்ட காலம். அதில் என்ன மாற்றங்களும் வருங்கிறது நீங்கள் உங்கள் அனுபவ புரிதல்லேருந்து சொல்கிறீங்க. இப்போ உங்களுடைய வெளியிலேருந்து வர வைக்கிற விமர்சனம் என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆமாம், எத்தனை இடங்களை வெற்றி பெறணும்னு நினைக்குதா அல்லது வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கிறதா இந்த தேர்தலுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கா? தமிழ்நாட்டில் எத்தனை இடம் ஜெயிக்கிறோங்கிறத விட தமிழ்நாட்டில் எவ்வளோ வாக்குகளை பெறுகிறோம், குறிப்பாக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடம் வரணுங்கிறது மட்டும்தான் உங்கள் எய்மாக இருக்கா? நாங்கள் யாரையும் பின்னுக்கு தள்ளணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். 39 இடங்களில் பாண்டிச்சேரி உள்பட நிச்சயமாக நாங்கள் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்லை, யாரை இப்போ 2வது இடத்துக்கு போவாங்க? நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க, சரி நாங்கள் முதலிடத்துக்கு வந்து விடுவோம்னா 2வது இடம் யார்? அப்போ அவ்வளவு நம்பிக்கை வெளிப்படுத்துகிற உரிமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் வாக்குகளாக வருதாங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஜூன் 4 தான் தெரியும். ஏன்னா இங்கே வந்து அதிமுக ஒரு பிரதான கட்சி, திமுக ஒரு பிரதான கட்சி, 2 கட்சிகள். இங்கே திராவிடம் அப்படிங்கிறது தான் சார் தொடர்ச்சியாக அவங்க சொல்கிறது. 60 ஆண்டுகளாக திராவிட பூமியாக இருக்குது, திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பெற முடியும், மக்களுடைய ஆதரவு திராவிட கட்சிகளுக்கு தான் இருக்குன்றாங்க. அதுக்கு மாற்ற ஒரு தேசிய கட்சி வர முடியுமான்னு கேட்குறேன். இல்லை, ஏன் வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க அது எப்படின்னாக்கி, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ அது ஒரு ஜோசியமாக நம்ம சொல்ல முடியாது. 2வது வரும், 3வது வரும், இல்லை உங்களுக்கு சூரியன் உச்சத்தில் இருக்குது அல்லது சுக்கிரன் நீசமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அதனால் வந்து எங்களுடைய வெற்றி வாய்ப்பு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு. இல்லை, அதை நான் புரிஞ்சுக்கிறேன்.